மண்ணு இல்லைங்க பூவு. எங்கடா போடுறேன் வீசுவாங்கல்ல மகாராஜாவுக்கு. பாதமாவே சஞ்சரிலோ என்னையனே பாதி இடத்த நீங்களே பிடிச்சிட்டு நான் எங்க வாடா கலந்த கொட்டை எவ்வளவு ஒரு எதிர்த்தாளர் இருந்துச்சு என்ன பண்ண இடப்பத்தலைங்க பறந்து பறந்து ஆடுறது இல்ல இப்பதான் முட்டிட்டு அலையுது கும்பிடு 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 பான்மதி எனக்கு பத்தல கையெழுத்துல முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு தப்பா தெரியல பத்தலன்னு சொல்லுப்பாங்க நாளைக்கு கொட்டாய் அது வரைக்கும் எப்படி என்ன யாரு இது எங்கிட்டு கூட்டிட்டு வந்தா நான் தான் அம்மா கிட்ட கொட்டை ஆட்டுறேன் கொட்டை ஆட்டுறியா பருத்தி கொட்டை நான் ஆட்டுவேன் நிறைய வர அந்த அம்மா தான் தள்ளி தள்ளி தங்களுடைய திவ்யமான பொற்பாதங்களுக்கு உங்களுடைய அன்பு தேவியாகப்பட்ட பான்மதி கணவரே கண்கண்ட தெய்வம் என்று காலையும் மாலையும் தவறாதபடிக்கு கொண்டவனுடைய பாதார கமலங்களை நான் ஆதாரமாக அனுப்பணிந்தேன் சுவாமி என் ஆசீர்வதிப்பீர்கள். மங்களம் இன்னும் குண்டாகட்டும். இதுக்கு மேல குண்டாடால் வெடித்து விடும். என்ன செய்ய உங்க நாசமா போனவங்க கண்ணு பட்டு எப்படி ஆயிடுச்சு யாரும் சொல்றேன் இல்ல அங்க சொல்றேன் பாதத்தை படிந்தபடியா இந்த கடசோதனை உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்து சுவாமி
கணவனாயுடைய பாதத்தை பணிந்தபடியால் யாதொரு குறைபாடுகளும் இல்லாமல் நம்முடைய அஷ்டாபுரத்தில் என்னோடு சேர்ந்து சுக சேமமாக வாழ்ந்திருப்பாய் தேவி. சுவாமி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் நான் மட்டுமல்ல, என்னை போல பெண்குளம் எல்லாம் மஞ்சளும் குங்குமத்தோடு பொட்டோடு பூவோடும் நாங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்போம். தங்களுடைய வார்த்தையோ மும்மூர்த்தி தேவர்களும் ஒன்றாக அளித்தது போல தங்கள் சித்தம் எனக்கு பாக்கியமாகட்டும். இந்த வரவழைத்த நோக்கம் என்ன? அரமனையில் 1000 தாஜ்மஹாலோடு சல்லாசமாக இருக்கக்கூடிய உன்னை நான் எதனால் வரவழைத்தேன்? யாது விஷயம்? இன்னைக்கு நான் எங்க போக வேண்டும் தெரியுமா? எங்க போகணுங்க? குடும்ப கட்டுப்பாடு செய்யணும். இன்னைக்கு இந்த பொண்டாட்டி கட்டுறதை விட வேற எங்கேயாவது போனா நீங்க செய்யுங்க. நான் பார்த்து கண்ணே, உன்னை வரவழைத்த விஷயங்கள் யாது காரணம்? சூது மார்க்கமாக நாடு நகரத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு அடம்பரம் காணகம் அரண்யவாசம் ஓட்டி வைத்தேன். பாண்டவர்கள் காடு சென்று 6 வருட காலமாகுது. செத்தார்களோ பிழைத்தார்களோ சேது ஒன்றும் தெரியாம இருக்குது. அதனால பாண்டவன் இருந்தால், அதாவது கண்ணிலே கண்டுவிட்டால் மீண்டும் 12 வருஷம் காணகம் ஓட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாண்டவர்கள் இறந்து விட்டால் நமக்கு எதிராளியாக இருந்தாலும் நம்முடைய இனத்துல கலந்து பிறந்தவர்கள், நமக்கு பகைவர்களாக இருந்தாலும் நமக்கு அங்கும் பங்காளிகள். அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கு சரிவர செய்ய முடிக்கணும். அதனால பாண்டவர்களை தேடி இப்பொழுது காணகம் புறப்படுறேன். ஆரணிமான கானகத்துக்கு சென்ற பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல மாண்டு மடிந்து விட்டார்களா அப்படி என்று பாண்டவரை காண்பதற்காக மனகோடி கானகத்துக்கு புறப்படுறேன்னு சொல்றீங்க. அதாவது காமதேவன் போகலாம் என்று எண்ணம். அப்படியா? அதுக்கு என்ன சொல்ல போகிறார்? அண்ணா, உங்களை திருமணம் முடித்து அஸ்னாபுரத்துக்கு அரசியாக வந்து நான் 2 குழந்தைக்கு தாய்வாயிட்டேன். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசியதில்லை இந்த பான்மதி. இருந்தாலும் இன்றைய தினமாகப்பட்டது என் மனதிலே ஒரு ஆசை. மனதில் ஒரு ஆசை. நிச்சயமாக. என்ன கேட்க போகிறார்?
வந்து நான் 2 குழந்தைக்கும் தாயாகி விட்டேன். இந்த அஸ்னாபுரத்து அரமனை விட்டு நான் வேற எங்க போறேன் வரேன். அதனால இந்த அரமனை செவுத்தியே பார்த்து என் மனதுக்கு ஒரே சஞ்சலமா இருக்குது. அதனால பாண்டவர்களை பார்க்க போறீங்க, இந்த மனைவியும் கூட அழைச்சிட்டு போனா நீங்க பாண்டவரை பார்த்து வருவதற்குள்ளாக இந்த வன புதுமைகளை பார்த்தா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அதாவது நாம இப்ப எங்க போறோம்? அடம்பரம் கானகம் போறோம். யார பாக்குறதுக்கு போறோம்? பாண்டவனை தேடி போறோம். அதுல பீமனும் இருப்பாங்க. அவன் தூக்கி போட்டு மெதிச்சானு உனக்கு பீ வந்துரும். யாரு? பன்னிரண்டா சராசரமே அணி அணியாக அணிதிரண்டு வந்தாலும் என்ன அணு வசைக்க முடியாதுடா. என்ன பெரிய புளிக்கு மாதிரி பேசுனா வரட்டும், ஜதாயுதத்தை எடுத்து வரலாம். அப்படி நல்லா சமாளிப்பாங்க. நாம போறது கவனத்துக்கு. அங்க அவங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியும். அங்க மிருகம் பொஞ்சாதிகள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. மிருகம் பொஞ்சாதில மிருக ஜாதிகள் அந்த இடத்துக்கெல்லாம் இந்த பொம்பளை வேண்டாம், பொம்பளைய கூப்பிட்டு போகாது வேணாம்னு சொல்லிட்டு வா. விடுவனா இளங்கண்டு பயமறியாதுன்னு விளையாட்டுத்தனமா நானுமே கூட வரல சொல்றேன். நான் போகக்கூடிய இடமும் அடம்பெரும் கானகம். கரடி பிளி சிங்கம் என்று சொல்லக்கூடிய மன்ன மிருக ஜாதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மிருகத்தால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடும். அதனால பெண்மணியாகப்பட்டவள் நீ அரமணியில இரு, நான் மட்டும் போய் வர்றேன். அதாவது என் கணவர் கானகத்துக்கு வேண்டாம், அரணை மாலை கானகத்துல விலங்குகள்லாம் இருக்கும், அதுக்காக உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுன்னு சொல்றாரு. ஏண்டி நான் கல்யாணம் செய்திருக்கிறது யார? டெல்லி அஸ்னாபுரம் 56 நாட்டுக்கும் பேரரசன், பட்டத்துக்குரிய அரசன். அவருடைய வீரம் தீரம் முஜபல பராக்கிரத்தை கண்டு கண்டவர் கலங்கனும் பார்த்தவர் பயந்தோட பேத்தாலும் பெருசா இருக்கும் புகழ், பெரும் புகழ். ஆமா, அப்பேற்பட்ட ஒரு பலசாலியோடு நான் போறதுக்கு எனக்கு என்னடி தயக்கம்? என் புருஷன் மலையாட்டு இருக்கும் போது எனக்கு என்ன வந்துட போகுது? நீ போட அவருக்கு ஒண்ணு ஆகாது, போட தூக்காது மட்டி. நீங்க போலாம். இல்ல தம்மா நான் துணையா இருப்பேன், நீ வர்றேங்குது. ஒவ்வொரு குத்துக்கிற வீட்டு எடுத்து ஒடிச்சு போடுவேன். ஒரே குத்துக்கு ஆளு முடிச்சு நீ அத்தனை குத்துருந்தா அது ஏன்பா இப்படி அழைச்சு போய்? அதாவது வாதத்துக்கு மருந்துண்டு, வாதத்துக்கு ஏது மருந்து? பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஒரே பிடிவாதமாக நானுமே கூட வருவன்னு சொல்றேன். என்னற கட்சி எழுத்தர வாசித்தான் பெண்மதி பேதமதி என்பார். உங்களை புத்தி பீ வளர்றதுக்கு தான் போகும். ஒரே விடாமுயற்சியா நானுமே கூட வருவன்னு சொல்றீங்க. சரி, என்னதான் இருந்தாலும் கொண்டாட்டி பேச்சு கேட்கணும். ஆமாங்க, இல்லன்னா நமக்கு அந்த இடம் கிடைக்காதுங்க. கொண்டாட்டி ஆசைப்பட்டு நம்ம செஞ்சுதான் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். ஆக்கும் போது அடிபட்டாலும் உண்ணும் போது ஒன்னா சேர்வதுதான கனவு உணவு. ஏங்க இதனுடைய ஆசையை நீ நிறைவேற்றுவியா? அது மனசுல ஏதோ எத்தனையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உன்னால முடியுமா? பாகம் நீ செஞ்சாலும் செய்வியா? நீ மிகவும் கெட்டு. ஆமா, எப்படி உனக்கு கெட்டுது? உங்களுக்கு உதவிக்கு தேவைன்னா அப்பப்ப என்ன கூப்பிடுங்க. என்ன உதவிக்கு? முடிச்சு விடுறதுக்கு தான். அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விட்டுருவேன். மனைவியாலும் கூடவே வரணும் என்று சொல்கிறார். நீ வெளிக்கு வாயா, நல்ல கூட நீயும் என்னோடு வருவேன் என்று ஒரே பிடிவாதமாக இருக்கட்டும். ரதம் தயாரா? நான் 8 முகம் வேணுமே 4 முகம் வேணும், எல்லாம் சுடுகாட்டுல வச்சிருக்கிறேன். நீங்க போய் தூக்கி போயிட்டு ஆனா இது தூக்குறதுக்கு ரோடு எந்த நீ சொல்றேன் ஏது போக ரதமடா இருக்குது, ரெடியா இருக்கு, தயாராக இருக்கு. ஆனா குதிரை மட்டும் பொட்ட குதிரையா இருக்கு. நீ சும்மா தான் இருக்கிற போய் ஏற. நானு ஓட்டலாம் எதுக்கு ஏறுறேன். புறப்படுங்க, நேரமாக
ரதத்துல ஏறி இப்ப அரண்மனை கானகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே போய் கொண்டிருந்தா இந்த வன புதுமைகளை நான் எப்படி அறிவேன்? அதனால ஒரு வனமாக நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் உரைக்கணும். ஆகட்டும் தேவி, ஆகட்டும். இது யாருடைய வனம்? கண்ணே, இந்த முதலாவது தெரியக்கூடிய வனம் யாருடைய வனம்னு கேட்கிறாய். இதுதான் முதல் வனம், சூரிய வனமாகும். இரண்டாவது தெரியக்கூடியது இரண்டாவது வனம் ராமரிஷி வனமாகும். மூன்றாவது தெரியக்கூடியது மூன்றாவது தெரியக்கூடியதான் உருக்கு மகாரிஷி வனம். நான்காவது தெரியும் வனம் நான்காக தெரிவதுதான் காலமகாரிஷி வனம். அப்படியா? இந்த ஐந்தாவது தெரியக்கூடிய வனம் ஐந்தாவதாக தெரிகிறதுதான் அதுவும் அந்த வனம் தான், அதாவது ஐந்து ரிஷி வனம். இந்த 5 வனங்களையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த நம்ம 6வது வனத்துக்கு வந்திருக்கின்ற பொழுது வண்ணமாக மலைகள் பூத்து குலுங்குவதும் இங்க எல்லாம் இருக்கும் அழகை பார்த்தா சுவாமி
மயில் ஆடுவதும் மான் புள்ளிமாங்கெல்லாம் துள்ளி துள்ளி ஓடுவதும் அதாவது குயில் கூவதும் இவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த வனம் யாருக்கு சொந்தமானது சுவாமி? அழகு பொருந்திய வனம் யாருக்கு சொந்தமான வனம் என்று கேட்கிறார். இதுதான் 6வது காமதேவன் பர்வதம். அப்படியா? ஆமா. சரி, புறப்படுங்கள் போகலாம். தான் பாண்டவர்கள் இருக்கிறார் என்று தேடி பார்க்கலாம்.